அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இஸ்லாத்தில் திருட்டு குற்றத்திற்கான தண்டனைகள் என்ன, அவற்றை பற்றி இறைவன் தன் திருமறையில் கூறுவதையும் பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். திருடுபவன் திருடுபவள் ஆகிய இருவரின் கைகளை வெட்டிவிடுங்கள், இது அவர்கள் செய்ததற்குரிய கூலியும் அல்லாஹ்வின் தண்டனையுமாகும். அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். திருட்டு குற்றத்தில் ஈடுபடும் ஆண்கள் பெண்கள் ஆகியோரின் வலது கை மணிக்கட்டு வரை வெட்டப்பட வேண்டும் என்று மேற்கண்ட வசனம் கூறுகிறது. இப்படி கையை வெட்டினால் அவன் தொடர்ந்து திருட மாட்டான், திருடவும் முடியாது. மீண்டும் திருடுவதற்கு மனதாலும் எண்ண மாட்டான் என்பது ஒரு நன்மை. முதலாக திருட எண்ணுபவனும் அதற்கு கிடைக்கும் தண்டனையை அறியும் போது திருட துணிவு பெற மாட்டான், இது மற்றொரு நன்மை. கை வெட்டப்பட்டவனை பார்க்கும்போது அவன் திருடன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள இயலும். எனவே அவனிடம் தங்கள் பொருட்களை பறிகொடுக்காமல் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம். திருடர்களின் புகைப்படங்களை பொது இடங்களில் ஒட்டி வைப்பதால் அந்த முகங்களை யாரும் நினைவில் பதிய வைக்க இயலாது. ஆனால் கையை வெட்டினால் அதுவே திருடன் என்பதற்கு சிறந்த அடையாளமாகி விடுகிறது. இது மூன்றாவது நன்மை. தண்டனைகள் வழங்கப்படுவதன் நோக்கம் பரிபூரணமாக இப்போது நிறைவேறுகிறது. அது மட்டுமின்றி குற்றவாளியை வருடக்கணக்கில் சிறையில் போட்டு அவனை பராமரித்து பாதுகாக்கும் வகையில் ஏற்படும் பொருளாதார செலவுகள் மிச்சமாகின்றன. மக்களின் வரிப்பணம் பாழாகாமல் இந்த சட்டம் தடுக்கின்றது. பாவம், கையை வெட்டுகின்றார்களே என்று பரிதாபப்படுவதுதான் மனிதாபிமானம் என்று சிலர் எண்ணுகின்றனர். மரண படுக்கையில் கிடக்கும் தன் மனைவியின் உயிர் காக்கும் மருந்தை வாங்கச் செல்லும் ஒருவனிடமிருந்து திருடன் பணத்தை பறித்து கொள்கிறான். அந்த அயோக்கியனால் பணத்தை மட்டுமின்றி தன் மனைவியின் உயிரையும் பறிகொடுத்து நிற்கிறானே, அவனுக்காக யார் பரிதாபப்படுவது? மகளின் திருமணத்திற்காக கொண்டு சென்ற பணத்தை கொள்ளையடித்து செல்கிறான். திருமணம் நின்ற துக்கத்தில் குடும்பமே தற்கொலை செய்து கொள்கின்றது. இவர்களுக்காக யார் பரிதாபப்படுகிறார்கள்? நேர்மையையும் ஒழுக்கத்தையும் விரும்பக்கூடியவன் பாதிக்கப்பட்டு நடுத்தெருவில் நிற்பதை பார்த்து பரிதாபப்படாமல் அவனை நடுத்தெருவில் நிறுத்திய குற்றவாளியை பார்த்து பரிதாபப்படுகிறார்கள். ஒரே ஒரு திருடனின் கையை வெட்டிவிட்டால் மற்ற எவனுக்குமே திருடும் துணிவு ஏற்படாது. தலைக்கவசம் உயிர்கவசம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த உயிர் கவசத்தை அணிந்து கொண்டு சிறியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் என்று பாராமல் அனைவரிடத்திலும் இந்த கயவர்கள் தன் வேலையை காட்டுகிறார்கள். திரும்பும் பக்கமெல்லாம் திருடர்களின் முகமூடிகளாக மாறிவிட்டது இன்றைய காலகட்டங்கள். குர்ஆன் கூறும் இது போன்ற தண்டனைகளை வழங்குவதன் மூலம் குற்றம் குறையும், நாடும் வளம் பெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.